ஒரு இடத்துல அடிச்சு அனுப்பிச்சா இன்னொரு இடத்துல அரவணைச்சு பேசணும். ஆனா நான் அவர் வீட்டுக்கு வந்தப்போ நீங்கெல்லாம் ஏன் வாழறீங்க, போய் தொலைங்கன்னு பேசிட்டேன்க்கா. கிராமத்து பொண்ணு, அப்பாவி பொண்ணு, அதுவும் அனாதை பொண்ணு. அன்னைக்கு நீ பேசினதை பார்த்து நானே ரொம்ப கலங்கி போயிட்டேன். ஆனா இதெல்லாம் நீ பண்ண டிராமான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்தது பாரு ஆத்திரம். டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, அது சட்டப்படி தப்பு தெரியும்ல. இந்த பாலை கொஞ்சம் குடிமா. குடிமா. வேண்டாம்மா, அவர்கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? எல்லாருமே பேசாமையா இருக்கீங்க. எதுவுமே எனக்கு அவரை பத்தி தெரியலம்மா. இது பாரு வைஜெயந்தி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என் வீட்டுக்காரரு, சண்முகம் தம்பி எல்லாரும் போயிருக்காங்க. எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. இது பாரு, உனக்கு தான் உன் புருஷனை பத்தி நல்லா தெரியும்ல. அவரு இப்படி அடிக்கடி கோச்சிக்கிட்டு போற மனுஷன் தானே, உனக்கு தெரியும்ல. இது பாரு, நம்மளை விட்டுட்டு அவர் எங்கேயும் தூரமா போயிட மாட்டாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்ப குழந்தை பிறக்கிற நேரம்னு கூட உணராம போயிட்டாரு. இது பாரு, வந்துருவாரு. அக்கா, இது வழக்கமான விஷயமா என்னால எடுத்துக்க முடியலக்கா. ஏன்னா நானும் அவரை ரொம்ப கடுமையா பேசிட்டேன்க்கா. ஒரு இடத்துல அடிச்சு அனுப்பிச்சா இன்னொரு இடத்துல அரவணைச்சு பேசணும். ஆனா நான் அவர் வீட்டுக்கு வந்தப்போ நீங்கெல்லாம் ஏன் வாழறீங்க, போய் தொலைங்கன்னு பேசிட்டேன்க்கா. வைஜெயந்தி, சொல்லுங்கம்மா. இந்த சமயத்துல நீ இப்படி எல்லாம் அழக்கூடாதுமா. குழந்தை பெத்து எடுத்திருக்க, இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படிமா? உன் நிலைமை என்னன்னு எங்களுக்கு புரியுது. யதார்த்தமா பேசிட்டு இருக்கும் போது அவன் வீட்டுக்கு வந்தான். சண்முகத்துக்கு அவனுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு. சரி, வீட்டை விட்டு போனவன் உங்க வீட்டுல இருப்பான் தாமா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தவங்க கூட அப்படிதான் சொன்னாங்கன்னு சிவஞான சொன்னான். அந்த நம்பிக்கையில தாமா இருந்தோம். நாங்களாவது தேடி பார்த்திருக்கணும். ஆனா அக்கா கவலைப்படாதீங்கக்கா, கண்டிப்பா மாமா சீக்கிரமே வந்துருவாரு. என் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்தேன்ல, அப்போ நான் யாருன்னே தெரியாம வாசல்ல நின்றுட்டு இருக்கும்போது வா அப்படின்னு கூப்பிட்டது மாமா தானேக்கா. அதுக்கப்புறம் நீங்க, அதனால அவர் நல்ல மனசுக்கு எதுவுமே நடக்காதுக்கா. சீக்கிரமே மாமா வந்துருவாரு. நீங்க அதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுக்காதீங்கக்கா. நான் அவர் அப்படி பேசினது தப்புதான் அக்கா. அவரால தாங்க முடியலன்னு தானே என்கிட்ட வந்தாரு. நான் வாய வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருந்திருக்கணும். நான் அவருக்கு ஆறுதல் சொல்லலைன்னா கூட பேசாமையாத இருந்திருக்கணும். நான் அவரை ரொம்ப கேவலமா பேசிட்டேன். இப்படி பண்ணாத வைஜெயந்தி. அந்த விரக்தியில தான் அவர் எங்கேயோ போயிட்டாரு. அம்மா, இது பாரு வைஜெயந்தி, அமைதியா இரு. அக்கா தப்பு பண்ணிட்டேன். இங்க பாரு வைஜெயந்தி, அக்கா சொன்னா கேளு. இல்லக்கா, இல்ல, நான் பண்ணது தப்புக்கா, தப்பு. அவரு பாப்பா வயித்துல இருக்கும் போதெல்லாம் சொல்வாருக்கா, குழந்தை பிறக்கும் போது உன் பக்கத்துல கைய புடிச்சுக்கிட்டு நிப்ப, நம்ம குழந்தை மூஞ்சிய நம்ம 2 பேரும் ஒன்னா பார்க்கணும்னு சொல்வாருக்கா. வைஜெயந்தி, வைஜெயந்தி, அப்படிப்பட்ட மனுஷனை நான் திட்டி அனுப்பிச்சிட்டேனேக்கா. இது பாரு வைஜெயந்தி. இது பாரு, நீ இப்படி அழுதன்னா உடம்பு ரொம்ப மோசமாயிடும். இந்த நிலைமையில ஜுரம் ஏதாவது வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ தாய்ப்பால் கொடுக்கணும்ல, அதுக்கெல்லாம் உடம்பு நல்ல தெம்பா இருக்கணும்ல. இது பாரு, சொன்னா கேளு, அழாத, அமைதியாரு. இது பாரு, உன் வலி என்னன்னு எங்களுக்கு நல்லா புரியுதுமா.
இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல குழந்தைக்காக நம்ம யோசிக்கணும் இல்லையா? ம்? ம்? ஆ, கொடுங்கம்மா, பால் சாப்பிடு. வேண்டாம்க்கா. நான் சொன்னா நீ கேப்பல்ல? ம்? இப்படி அடம் பிடிக்க கூடாது. கொஞ்சம் குடி, குடி. ம், குடி. அதெல்லாம் இல்ல. இது பாரு, பையன் பிறந்த ராசி. ராஜேந்திரன் தம்பி எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவாரு. புரிஞ்சுதா? ம்? ஆமா ஆமா. குடி. சரி சரி. பாப்பா. என்னங்க, என்னாச்சு? தம்பி பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? என்னாச்சுங்க? சொல்லுங்க மாமா, ஏதாவது அவரை பத்தி தகவல் தெரிஞ்சுதா? ஃபோன் பண்ணாரா? இது பிடிங்கம்மா. இல்ல வைஜெயந்தி, போன வாரம் அவனை உங்க வீட்டுக்கிட்ட பார்த்ததா தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவனை பார்த்ததா யாருமே சொல்லல. சண்முகமும் நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். வெளியூர்ல கூட போய் பார்த்துட்டு வந்துட்டோம். எங்கேயும் இல்லம்மா. அவர் தொலையறதுக்கு நானே காரணமாயிட்டேனே. ஐயோ, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ உடம்பு கெடுத்துக்காத, புரியுதா? இந்த பாரு, ராஜேந்திரனை நாங்க 2 பேரும் போய் கூட்டிட்டு வரோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்க கூட்டிட்டு வரோம்மா, எதுக்கும் கவலைப்படாத. எங்க காணோம்னு சொன்னோம், மத்த இடங்கள்லாம் பார்க்கணும் இல்ல. நாங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம். எத்தனை நாள் ஆனாலும் சரி, ராஜேந்திரனோட வருவோம்மா. போதுமா? கவலைப்படாத மீனாட்சி, பாத்துக்கோ. வாசம் வந்துருவாருடா. அழுகாதடா, இங்க பாரு அழுகாதம்மா. வைஜெயந்தி, இங்க பாரு. அழாத, அழாத, அழக்கூடாது. அவரு இல்லாம இருக்கிறதுக்கு காரணமாயிட்டேனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. புரியுதா? அம்மா பால் கொடுங்க. இந்தா குடி. சொன்ன கேளு, குடி. அப்பா அப்பா. முழுசா குடிக்கணும். பண்ணுவேக்கா ராஜா. என்ன என்ன அழாத ராஜெல்லாம், அழக்கூடாது என்ன? அழாத அழாத. என்ன என்ன என்ன? என்ன, அதான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டல, அப்புறம் என்ன? தேவங்கிறப்ப வீட்டுக்கெல்லாம் வந்த, இப்போ காரியம் முடிஞ்சதும் தெரு முனையில காரை மறிச்சு கையை காட்டுற. ம், என்ன விஷயம்? ஐயோ அக்கா, தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. எனக்கு வீட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து வாழ்க்கை பிச்சை போடுங்கன்னு கெஞ்சின. அப்ப சங்கடமா இல்லையா? இப்ப சங்கடமா இருக்கா? ம், ஆமா, அன்னைக்கு நீயா வந்த மாதிரி சொன்ன. மீனாட்சி அனுப்புனதா சொல்லவே இல்ல. ஏன் மறைச்ச? ஐயோ இல்லக்கா, மீனாட்சி அக்கா பேரை சொன்னா நீங்க ரொம்ப கோவப்படுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான்க்கா மறைச்சிட்டேன். ஓஹோ, அதனால நீங்க மறைச்சிட்டீங்க. கிராமத்து பொண்ணு, அப்பாவி பொண்ணு, அதுவும் அனாதை பொண்ணு. அன்னைக்கு நீ பேசினதை பார்த்து நானே ரொம்ப கலங்கி போயிட்டேன். ஆனா இதெல்லாம் நீ பண்ண டிராமான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்தது பாரு ஆத்திரம். அக்கா, நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்க்கா. இந்த வாழ்க்கையே நீங்க கொடுத்ததுக்கா எனக்கு.
அதெல்லாம் விடு. என்ன வேணும், எதுக்கு வந்த? நான் நன்றி சொல்ல போறியா? இல்லக்கா, கோர்ட்ல இந்த ட்ரையல் வரும்போது எங்க கல்யாண பிரச்சனையை எதுவும் நீங்க சொல்லி பிரச்சனையாயிட கூடாது. அதான் நான் பார்த்தேன். காரியம் இல்லாம வரமாட்டியே நீ. அன்னைக்கு என்னமோ சொன்ன, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது, நீங்க உங்க நியாயத்துக்காக போராடுங்க, உங்க நியாயம் கிடைக்கணும் அப்படி இப்படின்னு. இப்போ அதே சொல்லுவியா? நான் இப்பயும் சொல்றேன், உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் கண்டிப்பா. ஓஹோ, எனக்கு எந்த மாதிரி நியாயம் கிடைக்கணும்னு நீ நினைக்கிற? இல்ல, அந்த போட்டோல இருக்கிறது நீங்க இல்லைன்னு கோர்ட்ல சொல்லணும். கோர்ட் ஐயன் மேல பழி சொல்லணும் கோர்ட் ஒத்துக்கிறதுக்கு? சொன்னது உன் புருஷனும் அந்த ஆளோட வக்கீலும். அவங்க ஒத்துக்குவாங்களா? நாங்க காட்டின போட்டோஸ் எல்லாம் ஃபோர்ஜரி, அதுல இருந்தது பானுவே கிடையாதுன்னு சொல்லுவாங்களா அவங்க கோர்ட்ல? மன்னிப்பு கேட்பாங்களா? செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறது தானேமா நியாயம்? அதுதானே நீயும் ஃபாலோ பண்ணுவ? அந்த விஷயத்துல அந்த பாயிண்ட்ல நீயும் ஸ்ட்ராங்கா இருப்பல்ல? சொல்லு. அப்புறம் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, அது சட்டப்படி தப்பு தெரியும்ல? அந்த விஷயத்த கோர்ட்ல வந்து புருஷன் தைரியமா ஒத்துக்குவார? சரி, அவரு சொல்லல, நானே இந்த விஷயத்த கோர்ட்ல போட்டு உடைச்சா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ அக்கா, நீங்க வேணான்னு தூக்கி போட்ட ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை, அவரை தண்டிச்சு என்னக்கா ஆக போகுது? சரி, இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? அந்த ஆளோட வாழ பிடிக்கலன்னு சொல்லி நான் மியூச்சுவல் டிவோர்ஸ் கேட்டேன். கொடுத்துருக்கலாம்ல? மியூச்சுவல் டிவோர்ஸும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம கோர்ட்டுக்கு வந்து ஃபோர்ஜரியா போட்டோஸை காட்டி என்னோட யூஎஸ் போற சான்ஸை கெடுத்து என் கேரக்டர் அசாசினேட் பண்ணி எவ்வளோ பிரச்சனை பண்ணிருக்கான் தெரியுமா? அக்கா, நீங்க எல்லாமே மன்னிச்சு மறக்கணும்னு தான்க்கா நான் இங்க கேட்டுட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்தா தானே கேட்டேன், இதை வச்சு கல்யாணத்துல பிரச்சனை பண்ணிடாதீங்கன்னு. அதான் நான் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா நீ என்னமோ அன்னைக்கு சொன்னியேம்மா, அதுக்காக நீங்க உங்க நியாயத்துக்கு போராடாம விட்டுறாதீங்க, ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் சொன்ன நீ இப்போ அதுல இருந்து விலகிக்கோங்கன்னு சொல்ற. இது ரொம்ப சரியா? சரியில்லைதான்க்கா. ஆனா எனக்கு இதானேக்கா வாழ்க்கை. இந்த பிரச்சனையில் அவர் ஜெயிலுக்கு போயிட்டா எனக்கு வேற வாழ்க்கையே கிடையாதுக்கா. அதோட நான் சாக வேண்டியதுதான். நான் அவரை வேணா மன்னிப்பு கேட்க சொல்றேன்க்கா. என்கிட்ட அந்த ஆளு மன்னிப்பு கேட்க வேண்டாம். என்னை பத்தி தப்பா கோர்ட்ல சொன்னாரு இல்லையா, கோர்ட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க சொல்லு. அது எனக்கு போதும், புரியுதா? கண்டிப்பா நான் கேட்க சொல்றேன்க்கா. அக்கா, அப்புறம் அந்த போட்டோ விஷயத்த கோர்ட்ல ஒத்துக்கிட்டா அவருக்கு எதுவும் தண்டனை கொடுத்துருவாங்களாக்கா? அதை வக்கீல் சொன்னதா சொல்லி சமாளிச்சுக்கலாம். அதையும் மீறி கோர்ட்ல இவரை தண்டிக்கணுமான்னு என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டா எனக்கு இவரை தண்டிக்கிறதுல எல்லாம் விருப்பம் இல்லை. இவரை ஒத்துக்கிட்டதே போதும்னு சொல்றேன். அவருக்கு ஒன்றும் தண்டனை கிடைக்காது. நான் சொன்னா செய்வேன், தெரியும்ல? தெரியும்க்கா. ரொம்ப நன்றிக்கா. நான் வரேன்க்கா. வளர்மதி, இங்க வா. அந்த வீட்ல சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த வீட்ல சமையல் கட்டு பொறுப்பை என்கிட்டயே ஒப்படைச்சிட்டாங்கக்கா. நான் 1-2 நாள் சமைச்சு காட்டினேன். அதுக்கு அம்மா, மாமா, எங்க வீட்டுக்காரரு, மீனாட்சி அக்கா எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்கக்கா. நீயே இனிமே சமையல் கட்டு பொறுப்பு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மீனாட்சி அக்கா கூட சொன்னாங்க, இந்த சமையல் கட்டு தான் எனக்கு இந்த வீட்லயே உலகம், அதையும் நீ வந்தானே பிடிச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா நான் சொல்லிட்டேன், ஐயோ இல்லக்கா, இனிமே சமையல் கட்டு பக்கமே யாரும் வரக்கூடாது, நான் தான் சமையல் கட்டுக்கு முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லக்கா, நான் பாடுவேன்னு கேள்விப்பட்டிருக்காங்களா, என்னைய பாட சொல்லி கேட்டு ரொம்ப பாராட்டினாங்க. மீனாட்சி அக்கால எனக்கு 4-5 புடவை வாங்கி கொடுத்துருக்காங்க. தோ இது கூட மீனாட்சி அக்கா வாங்கி கொடுத்த புடவை தான். அக்கா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா?
உனக்கு எங்கேயாவது வெளியெல்லாம் போகணும்னா சினிமாக்கு அதுக்கெல்லாம் போகணும்னா ஒரு நாள் முன்னாடியே சொல்லிடு, நாங்க ஏற்பாடு பண்ணிடுறோம் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா, நல்லா இருக்கேன்க்கா. வெரி குட். இப்படி ஒரு அற்புதமான அடிமையை தான் அவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. தெரியாதனமா நான் போய் சிக்கிக்கிட்டேன். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி, அவங்க நினைச்ச மாதிரி ஒரு அற்புதமான அடிமை கிடைச்சிருக்கா. நல்ல சந்தோஷமா இரு. சரிக்கா. ஆமா வளர்மதி, உனக்கு இந்த இண்டிவிஜுவல் தாட்ஸ் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதா? அப்படின்னா இங்கிலீஷ்ல இண்டிவிஜுவல் தாட்ஸ்ங்கிறது தமிழ்ல இந்த சுய சிந்தனை எல்லாம் சொல்லுவாங்களே, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதா? அக்கா, இந்த வார்த்தையை மட்டும் எந்த மொழியில கேட்டாலும் எனக்கு தெரியாதுக்கா. வெரி குட். நீ கடைசி வரைக்கும் அந்த கைராசி குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான அடிமையா இருக்கலாம். பொதுவா அடிமை வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா நீ எல்லாம் அடிமையா வாழறதுல மட்டும்தான் சந்தோஷமா இருப்ப. கவலைப்படாத. அதுக்கு மாதிரி நீ ஏதாவது கத்துக்கணும் அப்படியெல்லாம் நினைச்சாத. அப்புறம் அந்த சமய கட்டி உங்ககிட்ட இருந்து பிடுங்கிருவாங்க. ஐயோ, அப்பெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன்க்கா. நான் எதுவுமே கத்துக்க மாட்டேன். கத்துக்காத, இப்படியே இரு. சரிக்கா, போயிட்டு வா. வரேன்க்கா. என்ன உமா, என்ன சொல்ற? நீ ஏன் அந்த நகையெல்லாம் வித்த? ஆமா, அவ வித்ததெல்லாம் இருக்கட்டும், அதை ஏன் பானு புடுங்கணும்? எங்களோட கல்யாணத்துக்கு அவங்க லோன் போட்டு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களாம். என்ன பேசுற? அவ அண்ணன் கல்யாணத்துக்கு அவ செஞ்சா, அதை எதுக்கு உன்கிட்ட இருந்து புடுங்கணும்? என் புருஷன் சம்பாதிச்சு எனக்கு மட்டுமே அனுப்புறாராம். அதான். என்னங்க இது? இதெல்லாம் ரொம்ப அராஜகமா இருக்கு. சரி உமா, எதுக்காக நீ நகையை வித்த? அண்ணே, அவருக்கு அங்க வேலை சரியா அமையலையா? வேற ஒரு கம்பெனிக்கு மாறி மாறி போயிருக்காரு. அதுவும் சரியா வரலையா? அவருக்கு பெரிய குவாலிஃபிகேஷன் எதுவும் இல்லைல்ல. அதான் ஊருக்கு வந்து ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. என்ன தொழில்? ஏதாவது ஒண்ணுன்னு. ஏதாவது தொழில் என்னங்க? நம்ம பட்டு பிசினஸே அவர் பண்ணலாம்ல. இல்ல மீனாட்சி, நம்ம தொழில சேர்த்துக்கிட்டா அப்புறம் சேதுராமன் சார் நம்ம ஏதோ திட்டம் போட்டு செய்யற மாதிரி நினைப்பாரு. ஆமாண்ணே, இப்ப மட்டும் என்ன நம்மளை பத்தி பேசாமையா இருக்காரு? எல்லாத்துக்கும் நீங்களும் அண்ணியும் காரணம்னு சொல்லிட்டு தானே இருக்காங்க. இல்லங்க, மத்தவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக நம்ம பொண்ணை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு தொழில் பண்ணி அவங்க நஷ்டமாயிடக்கூடாது. அன்னைக்கு என் தங்கச்சி கஷ்டப்பட்டப்போ நாம கடை வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணலையா? அதுக்காக எங்க அம்மா வந்து என்ன பாராட்டவ செஞ்சாங்க. எவ்வளவு அசிங்கமா பேச முடியுமோ அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்கல்ல. இல்லங்க, நம்ம உமாக்காகவும் அவ புருஷனுக்காகவும் நம்ம தொழில் வச்சு கொடுத்தே ஆகணும். இன்னும் சொல்ல போனா நம்ம கைராசி பிசினஸ்க்கு சம்பந்தப்பட்ட பிசினஸா தான் இருக்கணும். ஏன்னா நாம தாங்க அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும். வெளியாளங்களோட போய் அவரால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால தாங்க சொன்னேன். இந்த விஷயத்தை தயவு செஞ்சு யோசிங்க. பாத்து வாமா. வாடி. டேய் பேரா.
பிள்ளைய பெத்து எடுத்துட்டு வந்திருக்கிற. உன்னை பக்கத்துல இருந்து பாத்துக்கிற கொடுப்புன உன்னை பெத்தவளுக்கும் இல்ல புருஷனுக்கும் இல்ல. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு கண்ணு. பச்சை உடம்பு கறி குழந்தைய வச்சு நிக்கா லோடன்னு புலம்பிட்டு இருக்க. எல்லாம் பேர வந்த நேரம் எல்லாம் நல்லா இருக்கும் பாரு. வாடா வாடா வாடா. சரி உள்ள போ கண்ணு. போ சாமி. வா டேய் வா 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 டேய் பாத்தியா உன் பங்களாவை பாரு. நீ தானே இனிமேல் இந்த வீட்டுக்கு ராஜா. பாத்து உட்காருமா. பாத்து பாத்து. டேய் உன் மாமனுங்கெல்லாம் வெட்டி போயில இருக்கானுங்க. நீ போய் நீ தாண்டா எல்லாம் நீ தாண்டா. ஆமா டேய் டேய் எங்க அவள வந்து பாருடி பேரன பாரு. ஆமா நல்லா சரிங்க. ஒன்றும் குறைச்சல. உனக்கு என்னடி ஆச்சு? என்னாச்சு ஏதாச்சு? இப்பெல்லாம் நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. பெத்த மகன ஓ உங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன்ப்பா. அவனுக்கு என்னப்பா பண்ணுவானுங்க சொல்லுங்க? அவனுக்கு நம்மளோட எதிரி. அவனுக்கு முன்னாடி அசிங்கமா 4 பேர் முன்னாடி என்ன வெளியே போட சொல்றீங்க? சரி இவ்வளவு நாள் நம்ம மாப்பிள்ள எங்க போனான்னு தேடி கிச்சானுங்க அவனுங்க. ஏலா சும்மா விஷயம் தெரியாம பேசாதல. லூசு பேல லூஸ் தனமா பேசிட்டு இருக்க. நல்லா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ வாழ்க்கையில நம்மள தவிர யாருமே ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் ஒருத்தன் இருக்கான். எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவனும் ஒருத்தன் இருக்கான். ஆனா எதிரி தோத்தா போதும் நினைச்சு களத்துல இறங்குறான் பாரு. அதுதான்டா நிஜமான வெற்றிக்கு அடையாளம். உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது லூசுப்ப. எல்லாம் போக போதாண்டா இதெல்லாம் உனக்கு தெரியும். வைஜெயந்தியை வச்சுதான் நம்ம பல விஷயங்களை பண்ணணும் பார்த்துக்கோ. அவதான் இப்ப நமக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு. இடையில புந்து காரியத்தை கெடுத்து தொலைஞ்சிடாத. அதுக்காக வாய மூடிட்டு இருக்கு சொல்றீங்களா? என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்குங்கப்பா. எப்ப நீங்க பதுங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே வெளிப்படையா அவனுங்க வில்லத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. காட்டுல இருக்கிற பூனைய பார்த்து புலின்னு மரியாதை கொடுத்துட்டு இருந்தா அதை மெயின்டைன் பண்ற வரைக்கும் தான் அந்த பூனைக்கு மரியாதை. அது போச்சுன்னா அவ்வளவுதான். உங்க நிலைமை அதுதான். வீரமணி கதை அவ்வளவுதான் புஷ்ஷுன்னு போயிடுச்சுன்னு வானுங்க. டேய் நான் இப்ப என்னடா பண்ணி கிழிக்கணுங்கிற நீ? என்னத்தை பண்ணி தொலைஞ்சிட்டேன் நானு? என்னத்தையோ போய் தேடுறேன் நானுங்க. போய் தேடுங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கேன். சரி அவங்க கண்டுபிடிச்சு கூட்டு வந்தா பாப்போம். இல்லைன்னா வைஜெயந்தி போட்டுண்டா அந்த வீட்டுக்கு. போய் வாழட்டும் அவ வாழட்டும்.